चांद तारे ही क्या देखते रह गए, चांद तारे ही क्या। सदक़ नबीयुल्लाह सय्यदुल बशर முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் அளப்பெரிய கருணை நம்முடைய 3 மாவட்டத்தினுடைய ஜமாத்துல் உலமாவின் சிறப்பான எதிர்கால வளர்ச்சியை கவனத்தில் கொண்டு சமூகத்தை பாதுகாக்கும் அக்கறையோடு நாட்டின் நன்மையின் மீது கவனம் கொண்டு மிகச் சிறப்பான நம்முடைய பங்களிப்புகளை வெளிக்காட்டி மீண்டும் மௌலானா அப்துல் ரஹீம் ஹதரத் அவர்களை தலைமையாக்கியிருப்பதும், மௌலானா அலாவுதீன் இந்தாதி அவர்கள் செயலாளராக, பொறுப்பாளர்கள் எல்லோரும் தேர்வு செய்யப்பட்டிருப்பது உண்மையிலேயே ஆனந்தம், சந்தோஷம். நம்முடைய சங்கைமிக்க ஈசா ஹதரத் தாமத் பரக்காத்துகும் கௌரவ தலைவராக இருந்து வழிநடத்துகின்ற நமது ஜமாத்துல் உலமா கயாமத் வரைக்கும் அல்லாஹுவையும் ரசூலையும் இந்த சமூகத்தில் சிறப்பான வழிகாட்டப்படுகிறவர்களாக இந்த உம்மத் எடுத்து நடக்க அல்லாஹ் எப்போதும் தௌஃபீக் செய்வானாக. உலமாக்களுக்கு அவனுடைய புறத்திலிருந்து எல்லா வாய்ப்புகளையும், வளத்தையும், பாதுகாப்பையும் வழங்குவானாக. அருமையானவர்களே, அல்லாஹ் இந்த உலகத்திலே நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பை வழங்கியிருக்கிறான். மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த மண்ணில் நாம் வாழுகிற ஒரு பெரிய நசீப். அவன் வழங்கிய நியாமத்துக்கள் எல்லாம் அது வார்த்தைகளால் எழுத முடியாது. வார்த்தைகள் அந்த நியாமத்துக்களை சொல்லி முடிக்க முடியாது. எழுதுகோளால் எழுதவும் முடியாது. யாருக்கு என்று நான் கேட்க சொல்லவில்லை. ஒவ்வொரு தனி மனிதரும் தன்னை பார்த்தால் தன் மீது அல்லாஹுவின் நியாமத்துகள் அவைகள் வானில் இருந்து தொடர்ச்சியாக பொழிகின்ற மலைகளை போல் நம் மீது விழுந்து கொண்டே இருக்கிறது. தொடர் மலை போல் நம் மீது அவன் நியாமத்துக்கள் விழுந்து கொண்டே இருக்கிறது. இடைவெளி இல்லாத நியாமத்துக்களை செய்து கொண்டிருக்கிறான். ஹாத்தமுல் அம்பியாய் வல் முர்சலீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை அடையாளம் காட்டுவார்கள். ஸஹாவுல் லைலி வன் நஹார், ராத்திரி பகலாக வாரி வாரி இறைக்கிறான் என்றார்கள். ஸஹாவுல் லைலி வன் நஹார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அல்லாஹ் யார்? இரவு பகலாக கொடுத்து கொண்டே இருக்கிறான். எப்படிப்பட்ட கொடை கொடுக்கிறான்? அவன் கொடுத்து கொடுத்து குறைவதில்லை. காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதுல்லாஹி மில்ஆ, அல்லாஹ்வினுடைய கை நிரம்ப இருக்கிறது என்றார்கள். அவன் நியாமத்துக்களை கணக்கிட முடியாது என்று வான்மறையும் சொன்னது. வஇன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, அல்லாஹ் செய்த நியாமத்தை நீங்கள் கணக்கிட முடியாது என்று அல்லாஹ்வும் சொன்னான். அந்த நியாமத்துக்கள் கணக்கிட முடியாது என்று பல பேர் சொல்வார்கள், பேசுகிறோம். ஆனால் நமக்கு செய்த நியாமத்து என்ன என்பதை நாம் யோசித்தால் ஒரு நிமிடமும் ரப்பை மறக்க முடியாது. ஒரு வினாடியும் ரப்பை மறக்க முடியாது. அத்தனை பெரிய நியாமத். அவன் செய்த நியாமத்துக்களில் எல்லாம் மிகப்பெரிய நியாமத் இந்த உலகத்தில் நமக்கு வாழ்வதற்கான ஒரு அவகாசத்தை கொடுத்திருக்கிறான். இமாம் கஸாலி சொல்வார், உனக்கு அல்லாஹ் கொடுத்த ஹயாத் எப்படிப்பட்டது? நஃபஸுன் நஃபீஸா, விலை மதிக்க முடியாத மூச்சுக்கள் என்று சொல்வார்.
எனக்கு தேவை வருகிற போது என்னுடைய மகனால் அதை பூர்த்தி செய்ய முடியும். என் மகனுக்கு நான் பூர்த்தி செய்து விடுவேன். என் மனைவிக்கு என்னால் ஏதேனும் ஹெல்ப் பண்ண முடியும். எனக்கு என் மனைவியால் ஏதேனும் உதவி செய்ய முடியும். உலகளாவிய தேவைகளை ஒருவர் மற்றவருக்கு கொடுத்து விடலாம். கொஞ்சம் அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் கைபிடித்து தூக்கிவிட முடியும் என்றால் அதை ஒருவர் இன்னொருவருக்கு செய்யலாம். ஆனால் என்னுடைய மூச்சு நிற்கும் நேரம் என் மகன் வந்து கொண்டிருக்கிறான் என்பதற்கு என் மனைவியால் எனக்கு ஒரு மூச்சை தர முடியாது. நஃபசுன் நஃபீசா என்பார் இமாம் கஸாலி. விலை மதிக்க முடியாத மாணிக்கம் அல்லாஹ் உனக்கு கொடுத்த ஒவ்வொரு மூச்சும். சில பேர் சொல்வார்கள் சில முக்கிய நேரத்தை குறித்து அது கோல்டு வினாடி என்று சொல்வார்கள். சில முக்கியமான நேரம் அது ரொம்ப கோல்டு வினாடி என்பார்கள். நான் சொல்வேன் அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு மூச்சும் கோல்டு வினாடிகள். ஒவ்வொரு வினாடியும் கோல்டு வினாடிகள், பாதுகாக்கப்பட வேண்டிய வினாடிகள். எந்த ஒரு நிமிடமும் வீணாக்கப்படக்கூடாது. ஆன்மீகம் என்ற பெயரால் உலகத்தில் எதெல்லாமோ நடக்கிறது. உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் சரியாக ரப்பை விளங்குவதை விட இன்னொரு ஆன்மீகம் இல்லை. அவனை பற்றி புரிவதை விட இன்னொரு ஆன்மீகம் இல்லை. அவ்வளுல் இல்மி மஅரிஃபத்துல்லாஹ், முதல் ஞானமே அவன் யார் என்று விளங்குவது, அவன் நமக்கு செய்த நியாமத்துக்களை விளங்குவது, நமக்கு அவன் புரிந்த உபகாரங்களை புரிந்து கொள்வது. ஒன்றல்ல இரண்டல்ல. அப்துல்லா இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு நீண்ட பயணம். அப்துல்லா இப்னு ஸுபைர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அருள் நிறைந்த சஹாபி. அந்த பயணத்தின் வழியே திடீரென்று ஒரு இடத்தில் பயணத்தை நிறுத்தி வாகனத்தை நிறுத்திவிட்டு இறங்கி 2 ரக்காத் தொழுதான். அவங்களோடு பயணித்தவர்களுக்கு ஆச்சரியம். காரணம் இல்லை, தொழுகைக்கான நேரமும் இல்லை. திடீரென்று வாகனத்தை நிறுத்தி 2 ரக்காத் தொழுகிறார்கள். இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க தொழுது முடித்தவுடன், என்ன காரணம் இங்கே தொழுகை என்று கேட்டபோது அவங்க சொன்ன பதில், இங்கே ஒருவர் அடக்கமாகியிருக்கிறார், இங்கே ஒருவர் அடக்கமாகியிருக்கிறார். இந்த கபரை நான் பார்த்தேன். கபருடையவரை குறித்து இப்போது எனக்கு அறிவிக்கப்பட்டது. அவர் தனக்கு வழங்கப்பட்ட வாய்ப்பையும் வணக்கத்தையும் விட்டுவிட்டதை நினைத்து வருந்தி கொண்டிருக்கிறார். அந்த வாய்ப்பும் வணக்கமும் நமக்கு இருக்குது என்பதை அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் இப்போது வெளிக்காட்டினேன் என்றார்கள். நமக்கு வழங்கப்பட்ட வாய்ப்பையும் வணக்கத்தையும் விட்டதை நினைத்தவர் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்வார்கள், மறுமையில் சொர்க்கவாசி கூட கவலைப்படுவார் என்றால் உலகத்தில் வழங்கப்பட்ட வாய்ப்பை விட்டது குறித்து மாத்திரமே கவலைப்படுவார். சொர்க்கத்தில் கவலை இல்லை. சொர்க்கமே இன்பம், பேரின்பம். அங்கே ஒருவர் கவலைப்படுவார் என்று சொன்னால் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தாமல் போனோமே, அல்லாஹ்வின் நினைவை விட்டும் தூரமானோமே என்பது குறித்து கவலைப்படுவார் என்று மிக தெளிவாக சொன்னவர்கள் சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் அன்பு நண்பர்களே, சங்கமிக்க உலமாக்கள் நிரம்பி இருக்கும் மஜ்லிஸ். நான் அல்லாஹ் இங்கே எதை வெளிப்படுத்துவானோ அதை மாத்திரம் பதிவு செய்வேன். வாய்ப்புகளில் மிகப்பெரிய வாய்ப்பு நமக்கு அல்லாஹ் கொடுத்த ஹயாத். அஃதலு ஸஆதத்தி தூலுல் உம்ர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மனிதர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய பாக்கியங்களில் எல்லாம் மிகச் சிறந்த பாக்கியம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஃதலு ஸஆதா, அல்லாஹ் வழங்கிய பாக்கியங்களில் எல்லாம் மிகச் சிறந்த பாக்கியம் தூலுல் உம்ர், நீண்ட காலம் வாழ்வது என்று சொன்னார்கள். வாழ்வதுன்னு சொல்லல, நீண்ட காலம் வாழணும். அல்லாஹ் நம்முடைய ஹயாத்தை நெடுப்பமாக்கி வைப்பானாக. நம்முடைய மனைவி மக்களுக்கு நீண்ட காலம் வாழச் செய்வானாக. நம்முடைய பெற்றோர்களையும் நீண்ட காலம் வாழச் செய்வானாக. ஹயாத்துக்கு அடுத்து மிகப்பெரிய நிஅமத் பெருமானார் சொல்வார்கள், நான் விரும்பும் ஒரு விஷயம் ரப்பிடத்தில் கேட்பதாக இருந்தால் பணத்தை கொடுன்னு கேட்கறதுக்கு இல்லை, பதவியை கொடுன்னு கேட்கறதும் இல்லை, அதையும் இதையும் குறித்து நான் கேட்க விரும்பவில்லை. அல்லாஹ்விடத்தில் தான் எல்லாவற்றையும் கேட்க வேண்டும். நான் கேட்க விரும்பும் ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அஹப்புத் துஆ இலைய அஸ்அலுல்லாஹல் ஆஃபியா, அல்லாஹ்விடத்தில் நான் ஒன்றை கேட்பேன் என்றால் ரஹ்மானே, மௌத் வரையிலும் நான் முடங்கி விடாமல் வாழும் ஆரோக்கியத்தை தருவாயாக. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. மௌத் வரையிலும் முடக்கம் இருக்கக்கூடாது. சங்கமிக்க உலமாக்களின் ஹயாத்திலும் சுகத்திலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. எல்லோருக்கும் இந்த நசீபில் பங்களிப்பானாக. கேட்க வேண்டிய ஒரு துஆ, கடைசி வரையிலும் முடக்கம் வேண்டாம் என்று கேட்டார்கள். கடைசி வரைக்கும் நடமாடணும், கடைசி வரைக்கும் செயல்பட வேண்டும். அல்லாஹ் கொடுக்கிற பெரிய நியாமத் ஹயாத், அதுவும் நீண்ட காலம்.
அதில் முடக்கம் இல்லாத சுகமும் ஆரோக்கியமும் இது கிடைக்கிற போது எந்த ஒரு நிமிடமும் நாம் ரப்பை மறக்க கூடாது. அல்லாஹ் நமக்கு நன்மை செய்வதை மட்டும்தான் பிரியப்படுறான். என் தாயை விட 99 மடங்கு என் மீது அன்புள்ளவன் என்றல்லவா சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை முகவரிப்படுத்தி காட்டினார்கள். என் தாயை விட 99 மடங்கு அன்புள்ளவன் என்றல்லவா முகவரிப்படுத்தி காட்டினார்கள். நான் கீழே விழுந்தால் என் தாய் தாங்க மாட்டாள் இல்லையா? நான் பட்டினி கிடந்தால் என் தாய் தாங்க மாட்டாள் இல்லையா? எனக்கு ஒரு காயம் வந்தால் என் தாய் தாங்க மாட்டாள் இல்லையா? எனக்கு நோய் வந்தால் என் தாய் தாங்க மாட்டாள், துடித்து விடுவாளே. அவள் பட்டினி இருந்து என்னை பாதுகாத்தவள் இல்லையா? அப்படியானால் என் தாயை விட 99 மடங்கு என் மீது அன்புள்ள அல்லாஹ் நான் காய்ச்சலில் கிடக்கிற போது, நான் வியாதிப்படுகிற போது, எனக்கு சங்கடங்கள் வருகிற போது அது அவன் தானே கொடுக்கிறான். என் தாயை விட 99 மடங்கு அன்புள்ளவன் என்று ரசூல் சொன்னதில் எங்களுக்கு சந்தேகம் இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இன்னொரு பெயர் உண்டு, சாதிகுல் மஸ்தூக், உண்மையை மட்டுமே பேசுகிறவர்கள். எப்போதுமே உண்மையை தவிர அவங்க நாவு எதையும் பேசியதில்லை. அல்லாஹ்வின் உறுப்பை தான் பேசுவார்கள். சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பர்களே, ஆழமான இதயத்தில் பதிவு செய்ய வேண்டும். இங்கே அல்லாஹ் வெளிப்படுத்தும் இந்த செய்தியில் ஒரு வார்த்தை கூட உங்கள் பாதுகாப்பை விட்டு வெளியேறிவிடக் கூடாது. அனைத்தையும் உங்கள் இதயத்தில் சுமக்க வேண்டும். இன்றைய இஷாவோடு வாழ்க்கையாக மலரச் செய்ய வேண்டும் என்று நான் அன்போடு ஞாபகப்படுத்தி சொல்வேன். என் தாயை விட 99 மடங்கு என் மீது அன்புள்ள அல்லாஹ் என்னை ஏன் படுக்கையில் போட்டான்? எனக்கு ஏன் பட்டினி கொடுத்தான்? என் வியாபாரத்தில் ஏன் தோல்வியை தந்தான்? எனக்கு ஏன் ஆக்சிடென்ட் ஆனது? என் கையேன் முடங்கி போனது? எனக்கு ஏன் சுகர் வந்தது? எனக்கு ஏன் பிரஷர்? எனக்கு ஏன் பலகீனம்? எனக்கு ஏன் குடும்பத்தில் வறுமை? என் பிள்ளை ஏன் என் சொல் கேட்காமல் போனான்? என் பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளை தேடினேன், என் முரட்டு சுபாவம் உள்ள மாப்பிள்ளை வந்து கிடைத்தான். யோசிக்க வேண்டுமே. உண்மைதானே ரசூல் சொன்னது, தாயை விட 99 மடங்கு அன்புள்ளவன். அந்த அன்பு எங்கே? ஏன் என் ரப்பு என்னை சோதிக்கிறான்? இன்னொரு செய்தி தெரியுமா உங்களுக்கு? அவன் தன்னை குறித்து திருக்குரானில் சொன்னான், தன் தீர்ப்பு குறித்தும் சொன்னான். அலைஸல்லாஹு பிஅஹ்கமில் ஹாக்கிமீன். சூரத்து தீனிலே ஒரு செய்தி. பார்க்கும் போதெல்லாம், படிக்கும் போதெல்லாம், ஓதுகிற போதெல்லாம் எத்தனை நிம்மதி, எத்தனை ஆனந்தம், எத்தனை மகிழ்ச்சி. அல்லாஹ் அழகாக தீர்ப்பு வழங்குபவன் இல்லையா என்று கேட்கிறான். அல்லாஹ் அழகாக தீர்ப்பு வழங்குபவன் இல்லையா? திருக்குரான் கேள்வி. அதை பாருங்கள், திரும்ப திரும்ப படியுங்கள் அந்த வசனத்தை. அவ்வளவு மகிழ்ச்சி. அலைஸல்லாஹு பிஅஹ்கமில் ஹாக்கிமீன். தீர்ப்பளிப்பவர்களில் அல்லாஹ் அழகான தீர்ப்பளிப்பவன் இல்லையா? உனக்கு ஒரு மனைவியை கொடுத்தான், அந்த தீர்ப்பு அவன் வழங்கிய தீர்ப்பது அழகானது. எனக்கு என் மனைவி பிடிக்கல, அதில் காரணம் இருக்கும். நான் சொல்வேன் அனைத்தையும். அவன் அளித்த தீர்ப்பு அழகானது என்று கேட்கிறான். இமாம் ஷாஃபி சொல்வார்கள், தொழுகையில பேசலாமா? பேசக்கூடாது. தொழுகையில பேசலாமா? ஒருத்தர் சலாம் சொன்னா பதில் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஆனால் அலைஸல்லாஹு பிஅஹ்கமில் ஹாக்கிமீன், அல்லாஹ் தீர்ப்பளிப்பவர்களில் எல்லாம் அழகானவனாக இல்லையா என்று கேட்கிற போது இமாம் ஷாஃபி சொன்னார்கள், பேசுங்கள். எதை வச்சு சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, பேசுங்கள். என்ன பேச வேண்டும்? பலா. ஒரு இமாம் சொல்லணும், அலைஸல்லாஹு பிஅஹ்கமில் ஹாக்கிமீன், பலா சொல்லிட்டு தான் ருக்கு போகணும். பின்னால் உள்ள மாமூம்கள் பலா, ஆமான்னு சொல்லணும். ஆமா, நான் அழகாக தீர்ப்பளித்தவன் இல்லையா? ஆம் என்றப்பல்லவா கேட்கிறான். அவனுடைய கேள்விக்கு நீ தொழுகையில் பேசு, பதில் சொல் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது சுன்னத் என்று இமாம் ஷாஃபிஈ பதிவு செய்கிறார்கள். தொழுகையில சொல்லணும், இமாம் சொல்ல வேண்டும், பின்னால் இருக்கிற நீங்களும் நானும் சொல்ல வேண்டும், ஆம் என்று சொல்ல வேண்டும். ஏன்? அதுல எந்த சந்தேகம் எங்களுக்கு இல்லை. என் பிள்ளைக்கு மாப்பிள்ளை தேடினேன், நிறைய இடத்துல பார்த்தோம், கடைசி அவர் மாப்பிள்ளை அமைஞ்சாரு, ஒரு அழகானவர். நம்ம பிள்ளைக்கு மாப்பிள்ளை தேடணும், அமைஞ்சாரு. நமக்கு சில நேரத்தில் நமக்கு பிடிக்கல, நம்ம புள்ள சொல்லுது பிடிக்கலன்றது. நம்ம பையனுக்கு பொண்ணை தேடணும், பொண்ணு சரியில்லை, வீட்டில் வந்து அவ சரியா நடக்கல. அப்ப ஏன் அப்படி நடக்குது? அல்லாஹ் தீர்ப்பு அழகானது இல்லையா? எங்கே புரிந்து கொள்ளுங்கள், அவன் தீர்ப்பு அழகானது. அந்த அழகை புரிந்து கொள்ளக்கூடிய நசீபு நமக்கு இன்னும் இல்லை. அந்த அழகை புரிந்து கொள்ளக்கூடிய நசீபு இன்னும் இல்லை. ஒன்று உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கு சொல்கிறீர்கள் என் மருமகள் சரியில்லை என்று, இன்னொரு காலம் உங்கள் நாவு சொல்லும், நான் தெரியாமல் இவ்வளவு நாளா இருந்து விட்டேன், என் மகள் உண்மையில் என் மருமகள் அழகானவள், அன்பானவள். ஆரம்ப காலத்துல கொஞ்சம் சூழ்நிலை புரிந்து கொள்ள முடியல, யார் இப்ப நமக்கு பிடிக்கலையோ இன்னொரு காலம் பிடிக்கும்.
அல்லாஹ் இப்போது சில சோதனைகளை கொடுப்பான், அதை வழங்க முடியாது. அந்த சோதனைக்குள்ளே பொருள் இருக்கும். ஒரு சூஃபி மகான் மீன் பிடிச்சாங்க. ஒரு சூஃபி மகான் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறான். பக்கத்தில் அவர்களின் 5 வயது பெண் குழந்தை உட்கார்ந்து இருக்கிறார். கீழே ஒரு பெட்டியை வச்சிருக்காங்க கூடைய. அந்த மீனை பிடிச்சு கூடையில போடுறாங்க. மீனை பிடிச்சு போடுறாங்க. அந்த கூடையை பார்க்கறது இல்லை. எவ்வளவு பிடிச்சிருக்கோம், பார்க்கறது இல்லை. அது ஒரு சுன்னத்து, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத். சாப்பாடு பாத்திரத்தை பார்க்க கூடாது. 5 பேர் விருந்துக்கு வந்திருக்கிறாங்கன்னா அந்த மூடியை திறக்க கூடாது. உணவு பாத்திரத்தின் மூடியை திறக்க கூடாது. மூடியை நீக்கணும், எடுத்து வைக்கணும், மூடிடணும். கைர நாவரீன இனாகுன் அல்லாஹ்வும் ஆன்மறையில் சொன்னான், உணவு பாத்திரத்தை பார்க்காமல் உட்கார்ந்து சாப்பிடுங்கள் என்று சஹாபிகளுக்கு கற்றுக் கொடுக்கிறான். கைர நாவரீன இனாகு, பாத்திரத்தை பார்க்க கூடாதுங்கிறான். பாத்திரத்தை பார்த்தால் பரக்கத்து போயிடும். அல்லாஹ் நமக்கு பரக்கத் செய்வாங்க. இந்த சில பேர் இந்த சாப்பாடு வைக்கும் போது ஃபுல்லா திறந்து வச்சிடுறாரு, அதுல பரக்கத்து குறைஞ்சிடும். சில பேர் ஊத்து பார்க்கறது, போதுமா இன்னும் 3 பேருக்கு வைக்கணுமே போதுமா. இந்த டீ கிளாஸ்ல திறந்து பார்க்கவே கூடாது. நம்ம சாலிஹீங்களுடைய சுன்னத் அது அல்ல, நம்முடைய சூஃபிகளின் நடைமுறை அல்ல. இஸ்லாமிய பெரியார்களும் மார்க்கத்தின் அஸ்திவாரங்களாக திகழ்ந்த ரிஜாலுல்லாக்கள் அல்லாஹுவின் மனிதர்களினுடைய நடைமுறை அது அல்ல. எனவே சங்கைமிக்க உலமாக்கள் நிரம்பி இருக்கும் இந்த சபையில் ஒரு பாடம் இது. எந்த பொருளையும் அதை மூடி வச்சுதான் எடுக்கணும். சின்ன உணவா இருக்கட்டும், மூடி வைக்கணும், தேவைக்கு திறந்து எடுத்துக்கணும். திறந்து போடுவதை ரசூல் விரும்பல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வார்கள், மாலை நேரம் ஆனால் உங்கள் வீட்டு கதவுகளை தாளிடுங்கள். மாலை நேரம் ஆனால் உங்கள் வீட்டு கதவுகளை தாளிடுங்கள். உங்கள் பிள்ளைகளை வீட்டுக்குள்ளே பிடித்து வையுங்கள். சிறு குழந்தைகளை வெளியே விடாதீர்கள், ஷைத்தானால் பிடிக்கப்படுவார்கள். இங்க நிறைய பிள்ளைங்க மகரிப்ல வெளியில போறாங்க. இப்ப அந்த கட்டுப்பாடு இல்ல, வீட்டு கதவு திறந்து கிடக்குது. நிறைய முசீபத்துகள். பெருமானார் தொழுகை மட்டுமா கற்றுக் கொடுத்தார்கள், நோன்பை மட்டுமா கற்றுக் கொடுத்தார்கள். அன்றாட என் வாழ்க்கையில் நான் பெற வேண்டிய மிகப்பெரிய வழிகாட்டுதலை அல்லவா கற்றுக் கொடுக்கிறார்கள். உங்கள் வீட்டு பாத்திரங்களை மூடி வையுங்கள். உங்கள் வீட்டு பாத்திரங்களை மூடி வையுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உங்கள் வீட்டில் ராத்திரி படுக்கிற போது விளக்கை அணைத்து விட்டு படுங்கள். விளக்கை அணைத்து விட்டு படுங்கள். ஏன்னா அன்றைக்கு திரி விளக்குகள், அது அந்த விளக்கை ஏதாவது எலிகள் தள்ளி விட்டா வீடு தீ பிடிச்சிடும், பாய்கள் கரிஞ்சு போயிடும். விளக்குகளை அணைத்து விட்டு படுங்கள். மாலை நேரத்தில் கதவை தாளிடுங்கள். வீட்டு பாத்திரங்களை மூடி வையுங்கள். உங்கள் சிறு குழந்தைகளை மக்ரிபுக்கு பின்னால் வீதிகளுக்கு அனுப்பாதீர்கள் என்றெல்லாம் சொன்ன முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திரத்தை மூடி வைக்க சொன்னாங்க. இப்ப அந்த சூஃபி அந்த மீனை பார்க்கல, பிடிச்சு போடுறாங்க, பெட்டியில போட்டுட்டே இருக்காங்க. கூடையில மொத்தமா அவங்களுக்கு ஒரு கணிப்பு, பெட்டி நிறைஞ்சிருக்கும் அப்படின்ட்டு அதையும் பார்க்கல. பெட்டி நிறைஞ்சிருக்கும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டு அந்த தூண்டில மடிச்சு இந்த பெட்டியை கூடையை தூக்க போனா பக்கத்துல 5 வயசு பெண் குழந்தை பக்கத்துல இருக்காங்க. கூடையை தூக்குனா கூடையில ஒரு மீனும் இல்லை. இவ்வளவு நேரம் பிடிச்சு போட்டுருக்கிறாங்க, கூடையில ஒரு மீனும் இல்லை. அவங்க மகள்கிட்ட கேட்டாங்க, எங்கம்மா பிடிச்சு போட்ட மீனை காணல? அவங்க சொல்லிச்சு அந்த பொண்ணு, இல்லத்தா தாங்க அங்கிருந்து பிடிச்சி இங்க போட்டீங்க, நான் அங்கிருந்து பிடிச்சி அங்க போட்டுட்டேன்னு சொல்லிச்சு. ஆத்துல பிடிச்சி பெட்டியில போட்டீங்க, பெட்டியில இருந்து ஆத்துல போட்டுட்டேன்னு சொல்லிச்சு. யாரு? அந்த மகா. அவங்க கேட்டாங்க, என்னம்மா வேலை செய்த? இல்லத்தா தாங்க ஒரு ஹதீஸ சொன்னீங்களே, தாங்க ஒரு ஹதீஸ், லா யகஉ ஸமகத்துன் ஃபீ ஷபகத்தின் இல்லாஹு யகாஃபிலத்துன் அன் ஸிக்ரில்லாஹ். ஒரு மீன் வலையில் விழும் என்று சொன்னால், ஒரு மீன் வலையில் சிக்குள்ளும் என்று சொன்னால், தூண்டிலில் அகப்படும் என்று சொன்னால், அந்த மீன் இல்லாஹு யகாஃபிலத்துன் அன் ஸிக்ரில்லாஹ், அல்லாஹ்வை மறந்து நிற்கும் நேரத்தில் தான் அது தூண்டிலில் மாட்டுகிறது. நல்ல கவனிக்கணும். ஒரு மீன் தூண்டிலே விழுகிறது என்று சொன்னால், வலையிலே சிக்குள்கிறது என்று சொன்னால், எப்போது ரப்பை மறக்குமோ அப்பதான் தூண்டில விழும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த தாங்க தானே சொன்னீங்க அத்தா, அதனாலதான் நான் தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னான். ஏமான்னு கேட்கறாங்க. இப்போ உங்க கவனத்துக்கு சொல்றேன், அல்லாஹ் ஒரு முசீபத்தை நமக்கு கொடுக்கறான்னு சொன்னான், ஒரு சோதனையை கொடுக்கறான். அவன் தீர்ப்பளிப்பவர்கள் அழகானவன் இல்லையா? ஏன் இந்த சோதனை, ஏன் இந்த முசீபத்? நான் ஒரு மார்க்கம் உள்ளவன், இரவெல்லாம் நின்று தொழுகிறேன், பகலெல்லாம் நோன்பு நோக்கிறேன், ஏன் எனக்கு இப்படி ஒரு சோதனை? அல்லாமா பத்துல் மூசிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய வீட்டு அம்மா, அவங்க எப்படி விலாயத்து உள்ளவங்களோ அவங்க மனைவிக்கும் விலாயத்து இருந்துச்சு. இது பெரிய நியமத்.
நம்ம அவுளியாவா இருக்கணும், நம்ம வீட்டம்மாவும் அவுளியாவா இருந்தா பெரிய பாக்கியம். நம்ம அவுளியாவா இருந்தா அந்த அம்மா நம்மள பசாதாக்குற ஆட்கள் நிறைய குடும்பத்தில் இருக்கு. அல்லாஹ் நம்ம வீட்டு பெண்களை சீதேவிகளை ஆக்கி வைப்பானாக. அல்லாஹ்வுடைய அச்சமுள்ள பெண்களை நம்முடைய குடும்பத்து மனைவியர்களை ஆக்கி வைப்பானாக. நாமி சொல்லுங்களேன், புதுசா இன்னொரு மனைவியை கேட்கல, இருக்கிற மனைவி சீதேவி ஆயிரணும். கூட்டத்துக்கு போயிட்டு நிலைமை மாறிடக்கூடாது. இருக்கிறவங்க அல்லாஹ் சீதேவி ஆக்கணும், அவனுடைய அச்சமுள்ளவங்களை ஆக்கணும். அல்லாமா ஃபத்துஹுல் மூஸிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பெரிய சூஃபியும் ஞானியும் அல்லாஹ்வின் பேரன்பு உடையவங்க. அவங்க மனைவி பெரிய விலாயத்துள்ளவங்க. காலையில சுபுவுக்கு பின்னால முராக்கபால இருப்பாங்க. ஃபத்துஹுல் மூஸிலி முராக்கபாங்கிறது அல்லாஹ்வோடு இருக்கிற ஆன்மீகத்தில் அது ஒரு பெரிய இடம். உலகத்தை பூரா விட்டுறணும், மனசை எல்லாத்தையுமே ஒன்றிணைச்சுக்கணும், கவனங்கள் சிதறது இல்லை. வீடு, குடும்பம், மனைவி, மக்கள், தொழில் எல்லாத்தையும் விட்டு ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸ் ஆகி மனசை ஒருங்கிணைத்து அல்லாஹ்வோடு போய் உட்கார்ந்துக்கிறார். அல்லாஹ்வோடு இருக்கிறோம், இது முராக்கபா. அதான் இமாம் கசாலி ஒரு இடத்துல எழுதுவாங்க, ஒரு சூஃபி சொன்னாங்க, முராக்கபாங்கிறத எப்படி இருக்கணுங்கிறத நான் ஒரு பூனைகிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன்னாங்க. எப்படி பூனைகிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்கன்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, அந்த பூனையை பாருங்க, எலிய பிடிக்கணுங்கிற அந்த நோக்கம், அவன் நோக்கம் எலிய பிடிக்கணும். எலிய பிடிக்கிறதுக்கு அந்த பூனை என்ன செய்யுதுன்னா தன்னுடைய மூச்சை அடக்குது, தம் பண்ணி உட்கார்ந்துடும். நல்லா தம் பண்ணி மூச்சை அடைக்கணும். உணர்வுகளை கட்டுப்படுத்தும், அசைவு இருக்காது, சலசலப்பு இருக்காது. ஆடாம அசையாம பார்வையை மட்டும் குறிப்பா அந்த இடத்தை நோக்கி வச்சிருக்கும். எலி வரும் பாதையில் தன் பார்வை வைத்திருக்கும். அந்த பூனை இருக்கிறது நம்ம பக்கத்துல போனா கூட நமக்கு தெரியாது. அசைவு ஆட்டம் எதுவும் இருக்காது. மூச்சை கூட விடாதான், மூச்சை தம் பண்றது, மூச்சை தம் பண்ணி அப்படி இருக்கும். அந்த பார்வை மட்டும் கரெக்டா எலி வந்தா பிடிச்சுக்கணும். அந்த பூனையை கண்டு நான் புரிந்து கொண்டேன், எனக்கு ரப்பு கிடைக்கணும்னா இவ்வளவு அமைதியா இருந்தா கிடைப்பான் என்று புரிந்து கொண்டேன். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா. முராக்கபா எப்படி இருக்கணும்? பூனை கற்றுக் கொடுத்தது. மூச்சை கூட தம் பண்ணி அடக்கம், அமைதி, பார்வை சிதறாமல் அல்லாஹ்வை முன்னோக்கி சிந்தனை வெளியே போகாம அப்படி ஒரு 10 நிமிஷம் நீங்க காலையில இருந்து பாருங்களேன். வாழ்க்கையில இத்தனை காலம் காணாக்கிய நிம்மதி கிடைச்சிடும் இன்ஷா அல்லாஹ். 10 நிமிடம். இப்ப நீங்க ஆசைப்படுவீங்க ராத்திரி தூங்குறதுக்கு முந்தைய 1/2 மணி நேரம் முராக்கபா இருக்கணும்னு சொல்லி. முராக்கபா இல்லாது நம்முடைய எந்த பெரியார்களின் வாழ்க்கையும் முடிந்து போனதில்லை. அவர்களின் பகலிலும் இரவிலும் முராக்கபாவை கொண்டு பெரிய நிம்மதியை பெற்றாங்க. ஆன்மீகத்தில் அது ஒரு மிகப்பெரிய இடம். அல்லாமா ஃபத்துஹுல் மூஸிலி முராக்கபா இருக்காங்க, அவங்க மனைவியும் முராக்கபா இருப்பாங்க. சுபு நேரம் இஷ்ராக் வரைக்கும் இருப்பாங்க. இஷ்ராக் நேரத்தில் அந்த அம்மா அவங்களுக்கு முந்தி எழுந்திருச்சு டீ போட்டு அவங்களுக்கு கணவனுடைய ஹிதுமத்து முக்கியம், அவங்களுக்காக கொண்டு வர்றாங்க. சூடா டீயும் அவங்க சாப்பிட்றதுக்கு பொருளை கொண்டு வர்றாங்க. வரும்போது ஃபத்துஹுல் மூஸிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க முராக்கபா முடிச்சு எழுந்திருச்சு வர்றாங்க. அவங்க வீட்டம்மா முன்னால வரும்போது அவங்களுடைய ஆடை காலில் பின்னி கீழே விழுந்துட்டாங்க. யாரு கீழே விழுந்துட்டா? ஃபத்துஹுல் மூஸிலியுடைய மனைவி. அந்த சூடான டீ மேல பட்டு காலில் கீழே தட்டி விழுந்ததால பெரிய விரலுடைய நகம் பேர்ந்து ரத்தம் வலியுது. பெரிய விரலுடைய நகம் பேர்ந்து ரத்தம் வலியுது. அந்த அம்மா அந்த நேரத்துல மேல பார்த்து சிரிச்சாங்க. அந்த அம்மா சிரிச்சாங்க. ஃபத்துஹுல் மூஸிலி இவ்வளவு பெரிய சூஃபி, இவ்வளவு பெரிய ஞானி, தன்னுடைய மனைவி விழுந்தது மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், எவ்வளவு பெரிய நியாமத்து, இவ்வளவு நேரம் சுபுக முடிச்சிட்டு தஹஜ்ஜத்தை முடிச்சிட்டு முராக்கபாவில் இருந்து உன் அன்பை பெற்றுட்டு கணவனுடைய திருப்திக்காக அந்த அம்மா ஹிதுமத்துடைய பணியில வர்றாங்க. இப்ப கீழே விழுந்து நகம் பேர்ந்துட்டேன், நல்ல காரியத்துக்கு பின்னால் இப்படி ஒரு சோதனையாண்டு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா மனைவி சிரிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு திருப்தி. பாவம், அந்த அம்மாவே வருத்தப்படலையே, அழலிய சிரிக்கிறாங்களே, என்னம்மா அல்லாஹ் இவ்வளவு பெரிய சோதனை கொடுத்தாங்க சிரிச்சீங்களே. அவங்க சொன்னாங்க, சோதனை கொடுத்த உடனே ரப்புடைய உதிப்பு வந்துச்சு, மேல பார்த்தேன், அல்லாஹ் எனக்கு இந்த சோதனையை நீ ஏத்துக்கிட்டு அந்த சொர்க்கம்னு சொன்னா அதை பார்த்து சந்தோஷத்துல சிரிச்சிட்டேன். அந்த சொர்க்கத்தை பார்த்த சந்தோஷத்தில் சிரித்தேன். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய விரல் பேந்தது, விரலுடைய நகம் பேந்து ரத்தம் வழியுது யுத்த களத்திலே. அல்லாஹ்வுடைய ரசூல் கவி படித்ததில்லை. ஒமா அல்லம்னா உஷார், அவர்களுக்கு கவியை கற்றுக் கொடுக்கல, அவங்க நாவு கவி உதிரித்தது. மா அந்த இல்லா இஸ்பஉன் தமீதி வ ஃபீ சபீலில்லாஹி மா லகீதி. அல்லாமா ஐனி புகாரியின் விளக்க உரையில் எழுதுவார்கள், ஒமா மா அந்தி இல்லா இஸ்பஉன் தமீதி, ரத்தம் சிந்திய விரலை பார்த்து சஹாபிகள் வேதனைப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலின் கையில் இருந்து விடாத ரத்தம் சொட்டிக் கொண்டிருப்பதை கண்டு, நகம் வேந்து நிற்பதை கண்டு தாங்கிக் கொள்ள முடியாத இதயம் படைத்த நபியின் அருமை தோழர்கள், ஆஷிகுர் ரசூல், ரசூல் மீது காதல் கொண்டவர்கள் துடித்து போக
மாணவி படித்த வார்த்தை அவங்க இதயத்துக்கு நிம்மதி கொடுத்தது. அல் அந்தி இல்லா இஸ்பஉன் தமீதி, ஒரு வாயத்தில் அல் அந்தி, நீ ரத்தம் சிந்திய விரலன்றி வேறு ஒன்றும் இல்லை. ஒஃபீ சபீலில்லாஹி மா லகீதி, அல்லாஹ்வின் பாதையில் சிந்திய ரத்தம் இல்லையா, நீ சிந்தியதற்கு பகரம் உண்டு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி பேரானந்தம் கண்டதை இமாம் ஐனி புகாரியின் விளக்க உரையில் எழுதுவார். இங்கே ஞாபகப்படுத்துவேன், தன் பாதத்தின் விரலின் நகம் உடைந்து ரத்தம் வந்த போது சொர்க்கத்தையே பார்த்து இன்பத்தில் ஃபத்ஹுல் முஸ்லிம் மனைவி சிரிக்கிறாங்க. இப்ப சோதனைங்கிறது பாவிகளுக்குள்ள சொத்தல்ல. அஷத்துல் பலாய் அல் அம்பியா நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சோதனைகளில் கடுமையான இடத்தில் இருப்பவர்கள், முதல் இடத்தில் இருப்பவர்கள் நபிமார்கள். ஏன் என்ன பாவம்? நான் மார்க்கமுடையவனாச்சு, இல்முடையவன், அல்லாஹ்வுடைய அச்சமுள்ளவன், எத்தனை பகல் எத்தனை இரவுகள் தியானமும் வணக்கமும், ஏன் என் குடும்பத்தில் சோதனை, ஏன் எனக்கு நெருக்கடி, ஏன் என் மனைவியின் சொல் கேட்பதில்லை, என் பிள்ளைகளுக்கு ஏன் சோதனை? ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிமார்களே உலகத்தில் முதல் சோதனைக்கு சொந்தக்காரர்கள். சாலிஹீன்களை தான் அல்லாஹ் சோதிப்பதுண்டு. சோதனையிலும் கூட அவன் நம் மீது ரஹ்மத் செய்கிறான், சோதிக்கிறான் பாருங்க. அப்பம் கூட அல்லாஹ் நமக்கு உபகாரம் செய்யறாங்கிறாங்க. அப்ப அந்த இடைவிரைவில்லாத மலை துளிந்து அல்லாஹ்வுடைய நாமத்தை விவரிக்கிறாங்களே, அப்ப கால் கீழே விழுந்து அடிபட்டு போச்சு, நம்ம புள்ள நமக்கு மாத்தமா நடக்கிறானே, இப்ப அந்த நியாமத்து விழல்லையான்னு கேட்கிறாங்க. விழுது. அந்த சோதனையிலும் அவன் நியாமத்து செய்கிறான். அப்துல்லா இப்னு உமர் சொல்வாங்க, அல்லாஹ் எனக்கு ஒரு சோதனை கொடுத்தால் அதில் 4 நியாமத்து செய்கிறான் என்றார். ஒரு துன்பத்திலே 4 இன்பம். இப்னு உமர் சொல்வார், ஒரு துன்பத்திலே 4 இன்பம். அப்படி என்ன கேட்ட போது சொல்வாங்க, நேரம் இல்லை நான் விவரிப்பதற்கு, நான் மிக முக்கியமான செய்திகளை சொல்வேன். முஹம்மது இப்னு வாசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் கஸாலி சொல்வாங்க, நாங்க இபாதத்துல சோதனையில கொஞ்சம் தோய்வு வந்தா முஹம்மது இப்னு வாசி வாழ்க்கையை போய் பார்ப்போம். அவங்க ஆன்மீகத்துல முதல்ல இருக்கிறாங்க, நிறைய ஷேகுமார்களை உருவாக்குறவங்க. எங்களுக்கு கஷ்டம் வந்தால் மனசு தோன்றக்கூடாது பாத்தீங்களா, முஹம்மது இப்னு வாசியை போய் பார்ப்போம். அவங்க வாழ்க்கை எங்களுக்கு முன்மாதிரி. நாங்க இமாம் கஸாலி அப்படிப்பட்ட மாமனிதர் முஹம்மது இப்னு வாசி. அவங்க ஜமாத்தை விடுறதே இல்லை. 40 ஆண்டு காலம் முன்சஃபை விட்டதில்லை, தக்பீர் தாரிமா விட்டதில்லை. அல்லாஹ் நமக்கு தௌபீக் செய்வானா. 40 நாள் தக்பீர் தாரிமா பாதுகாக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. 40 வருஷம் தக்பீர் தாரிமா இமாம் ஜமாத்து. அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌபீக் செய்வானா. நிறைய வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய தொடர்பும் நெருக்கமும் கிடைப்பதில் நம்முடைய முன்னோர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்தால் நம்ம இன்னும் எல்கேஜி யூகேஜின்னு கூட சொல்றதுக்கு இல்ல, ஃப்ரீ கேஜில தான் இருக்கோம். அவங்க எங்கேயோ போயிட்டாங்க அல்லாஹ் அடைவதில். அந்த 5 வயசு பொண்ணு சொல்லுச்சு, பாப்பாவை பார்த்து, அத்தா மீன் தூண்டில்ல விழுதுன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய நினைவை மறக்கும் போதான விழுதுன்னு தாங்க தானே சொன்னீங்க நபி. அவங்க சொன்னாங்க, ஆமாமா, அதுக்கு தான் பிடிச்சு உள்ள போட்டுட்டேன் ஆத்துல. ஏன் வாப்பா, அல்லாஹ்வை மறந்த மீன் தானே தூண்டில்ல விழுது, அந்த மீனை நம்ம சாப்பிட்டா நம்ம கதி என்னன்னு கேட்டுச்சான். அல்லாஹ்வை மறந்த மீன் தானே தூண்டிலில் விழுகிறது, வலையில் சிக்குகிறது, அந்த மீனை நம்ம சாப்பிட்டா நம்ம நிலைமை என்னான்னு கேட்டுச்சான். அதனால நாளைக்கு மீன் சாப்பிடுறது ஹராமாக்கிறாதீங்க, அதல்ல நோக்கம். அவங்க சொன்னாங்க, அந்த சூஃபி, என் 5 வயது மகள் என் அகப்பார்வையை திறந்தாள் என்றார்கள். என் 5 வயது மகள் என் அகப்பார்வையை திறந்தாள். வாங்க சொல்லும் போது பிலால் சொல்ற அதே வார்த்தையை திரும்ப சொல்லி, வாங்க முடிந்தவுடன் எனக்கு வசீலா தேடினார், வஜபத்துலகுல் ஜன்னா, அவருக்கு சொர்க்கமே வாஜிபு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிலால் சொல்ற அதே வார்த்தை. நோக்கம் என்ன, அந்த நேரத்தில் நம்ம வேற எந்த பேச்சும் பேசக்கூடாது. அவர் அல்லாஹு அக்பர்னா நம்ம அல்லாஹு அக்பர், லாஹவுல லாமா ஐயால ஸலா ஐயால பல லாஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், அவருக்கு சொர்க்கம் வாஜிபுன்னாங்க. இன்னொரு அற்புதமான செய்தி, வாங்க முடித்தவுடன் நீ உனக்காக என்ன துவா கேட்டாலும் ஒப்புக்கொள்ளப்படும் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால ஒரு பெரிய கனிமத் இந்த உம்மத்து கிடைத்த பாக்கியம். வாங்க முடித்துட்டு நபிக்கு துவா கேட்டுட்டு நமக்கு சில துவாக்களை கேட்டுட்டோம்னா அது ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டால் வாழ்க்கை பாக்கியமாகிவிடும். அல்லாஹ் ஆன்மறையில் சொன்னான், உங்களை கஷ்டப்படுத்தி எனக்கு என்ன லாபம் என்று கேட்கிறான். உன் குடும்பத்துல சோதனை கொடுத்து எனக்கு என்ன லாபம்? உனக்கு விருப்பம் இல்லாத மனைவியை உன் தலையில கட்டி வைத்து எனக்கு
என்ன லாபம்? நீ பெற்ற பிள்ளைகள் உன் சொல் கேட்காமல் ஆக்கி எனக்கு என்ன லாபம்? உன் வியாபாரத்து நஷ்டத்தை உண்டாக்கி எனக்கு என்ன லாபம்? யோசியுங்கள். அவன் கேட்கிறான், மா யஃஅலுல்லாஹு பிஅஸாபிக்கும், உங்களை வேதனை கொடுப்பது எனக்கு என்ன லாபம்? இல்லாத எனக்கு வியாபாரத்துல கஷ்டமா இருக்குது, தொழில முடக்கமா இருக்குது, அல்லாஹ் தானே கொடுக்கறான், எல்லாமே அல்லாஹ் தானே. கைரும் ஷர்ரும் அல்லாஹ்வால் நடக்குது, நன்மையும் தீமையும் அவன் நடத்துகிறான். ஆனா அல்லாஹ் இப்போது கேட்பான், மா யஃஅலுல்லாஹு பிஅஸாபிக்கும், ஓ வியாபாரத்தை முடக்கி எனக்கு என்ன லாபம்? உனக்கு வேதனை கொடுப்பது எனக்கு என்ன? எனக்கு அவசியம் இல்லைங்கிறான். ஏன்னா அவன் அன்பாளன், அவன் கருணை உள்ளவன். ஏன் வேதனை, ஏன் துன்பம், ஏன் கஷ்டம்? அந்த பொண்ணு சொன்ன வார்த்தை, ரசூல் கற்றுக் கொடுத்த வார்த்தை, உனக்கு சோதனை வரும் நேரம் எப்ப தெரியுமா? உன் வியாபாரம் முடக்கமான நேரம் எப்போ தெரியுமா? உன் மகன் உன் சொல் கேட்காமல் போன நேரம் எப்போது தெரியுமா? உனக்கு விருப்பமில்லாத மனைவியாக அவள் மாறிய நேரம் எப்போது தெரியுமா? எப்போது நீ ரப்பை மறந்தாயோ அப்போது சோதனை. நன்றாக ஞாபகம் வைக்கணும். நாங்க பேசுற இந்த பேச்சை முடிப்பதற்கும் இல்லை, முடிக்கவும் முடியாது. போதும் என்று நீங்களும் சொல்லக்கூடாது, நானும் புரிந்து கொள்ளக்கூடாது. பேசிக்கிட்டே இருப்போம், அல்லாஹ் விரும்பும் போது முடிச்சுக்கிடுவோம். உரிய நேரத்தில் முடிச்சிடும். அடுத்தடுத்த நிகழ்வுகள் தொடரணும். ஆனால் இந்த விஷயம் அல்லாஹுவை குறித்தான இந்த ஆன்மீகம், இதற்கு முடிவே இல்லை. நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆசை இன்னும் மிகைக்கணும். உங்களை வேதனைப்படுத்துறது அல்லாஹ்வுக்கு ஒரு அவசியம் இல்லை. எத்தனையோ பேர்களுக்கு சில நிறைய நெருக்கடிகள், எத்தனையோ பேர்களுக்கு நிம்மதியே கிடையாது. ஏன்? அவனுக்கு ஒரு அவசியமும் இல்லை. அப்படி ஒரு சோதனை உனக்கு வந்திருக்கும் என்றால் இரண்டு காரணம். ஒன்று, நீ ரப்ப மறந்த நேரம். அப்ப அந்த மீனே அல்லாஹ்வை மறக்கும் போது தூண்டில விழுந்து அதாபு படுதுன்னா நம்ம ஏமாத்துறோம். இரண்டாவது ஒன்று சொன்னாங்க, மா யுஸீப முஸ்லிமன் மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின் வலா ஹஸனின் வலா அதா. ரசூல் சொல்வார்கள், ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படும் துன்பம், சோதனை, கவலை, கைசேதம், மன உளைச்சல், அந்த ஹதீஸ பாருங்க, மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின் வலா ஹஸனின். சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன செய்தி, துன்பம், துயர், கவலை, கஷ்டம், மன உளைச்சல், காலிலே குத்துகின்ற முட்கள், கால்ல முள்ளு குத்தும், கல்லு தட்டும், கீழே விழுவோம், காலிலே குற்றிய முட்கள் உட்பட, இல்லா கஃபரல்லாஹு பிஹா மின் ஹதாயா, நீ செய்த பாவத்தின் பரிகாரம் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ செய்த பாவத்தின், அப்படியானால் நீ பாவம் செய்யும் போதுதான் உனக்கு அந்த முசீபத்து வந்துச்சுங்கிறான். வீட்டை விட்டு வெளியில போனாரு, கால்ல கல்லு தட்டுச்சு, முள்ளு குத்துச்சு, அல்லது கை அடிச்சு கையில அடி விழுந்துச்சு. இப்ப இவருக்கு என்ன இருக்கு? கஷ்டமாக ஏன் விழுந்துச்சு? நம்முடைய பலகீனம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது, நீ அன்னைக்கு ஒரு பாவம் செய்ததுக்கு அல்லாஹ் பரிகாரமா கொடுத்திருக்கிறான். இன்னும் அதுக்குள்ள ஒரு நியாமத்தின் பெரியார்கள் எழுதுறாங்க. என்ன நியாமத்து? அந்த பாவத்திற்கு அவன் அப்படியே மறைச்சு மறைச்சு மறுமையில தண்டனை கொடுத்தா நீ தாங்குவியா? அங்கனையே ஒரு கல்ல தட்ட வச்சு அல்லாஹ் தஆலா உன்னை மன்னிக்கிறானே, அந்த தண்டனையிலும் உன் மீது அவனுடைய ரஹ்மத்து தான் பொழிகிறது. அந்த தண்டனையிலும் ராமத்து பொழியுது. ஆனா நம்முடைய பலகீனம், உடனே ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு வருவார், கால் தட்டிச்சுனா உள்ள போயிட்டு வருவார். சில பேர் யார் முகத்துல முடிச்சேன்னு தெரியலையே. ஒரு அருமையான செய்தி படித்தேன். ஒரு அரசர் வேட்டையாடுறதுக்காண்டி வந்தார். அரசர்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு, வேட்டையாடு போடும்போது நல்ல அந்த நேரங்களை சகுனம் பார்த்துட்டு போவாங்க, சகுனம் பார்ப்பாங்க. அப்படி சகுனம் பார்ப்பாரு. அவர் அந்த நேரத்தில் ஒரு கண் தெரியாத குருடர் அன்னைக்கு அரண்மனைக்கு வெளியில நிக்கிறார். அரசர் அதிகாலையில வெளியில வரும்போது அவரை பார்க்க அந்த குருடன் நிக்கிறார். அரசருக்கு மாறியா போச்சு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஆசை, வேட்டையாட போனா நல்ல சவாரியோட வரணும், நிறைய வேட்டையாடிட்டு வரணும். வந்து ஒன்னும் போறது இல்ல, கோடிக்கணக்கில் பணம் இருக்கு, அதுல ஒரு இன்பம், ஒரு பெருமை. வேட்டையாட போகும்போது துர்க்குறி நடக்கக்கூடாது, சகுனம் இருக்கக்கூடாது, கெட்ட சகுனம். அங்கே குருடர் வாசல்ல நின்ன போது அவரு கஷ்டமா போச்சு, உள்ள போயிட்டார். உள்ளே சென்றார், குருடரை பார்த்து விட்டு. அதை கெட்ட சகுனமாக நினைத்தார். உள்ளே சென்று விட்டு அந்த குருடனை உள்ள கூப்பிட்டார். அந்த குருடனை உள்ள கூப்பிட்டார். உள்ளே கூப்பிட்டு நல்ல கடுமையாக தண்டனை கொடுத்து ஜெயில போட்டார். கடுமையாக தண்டனை கொடுத்து ஜெயில் தண்டனை. இந்த குருடர் அன்னைக்கு எப்படி வசமா மாட்டிக்கிட்டார் போல தெரியுது. அரசர் வேட்டைக்கு போனார். வேட்டைக்கு போய் திரும்பி வரும்போது ரொம்ப பரக்கத்தா வந்தார். எப்போதையும் விட மிக நல்ல அழகான பொருள்களை, நல்ல மான்களை வேட்டையாடிட்டு வர்றார். மற்ற நாட்களை விட இன்றைக்கு வேட்டை நிறையவே கிடைத்தது. நிறைவாகவே வந்தார். வந்த உடனே அரசர்
அரண்மனைக்கு வந்து அந்த ஜெயில போட்ட குருடன் வர சொல்லுன்னார். வந்து மனசுல அவருக்கு ஒரு எண்ணம், அவன் என்ன பண்ணான், அவன் வந்த பின்னால நல்லதானே இருக்கும், நல்ல வேட்டை கிடைச்சிருக்க அப்படின்னு அவருக்கு ஒரு அன்பளிப்பை கொடுக்க போனார். அந்த குருடர் சொன்னார், அன்பளிப்புலாம் வேண்டாம், ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு அனுமதி வேணும்னு கேட்டார். அன்பளிப்பு வேண்டாம், தங்களிடத்திலே ஒரு நிமிடம் பேசுவதற்கு அனுமதி வேணும். அரசர் சந்தோஷமா இருந்தார், பேசுட்டாங்க. அவர் சொன்னார், அரசர் அவர்களே, என் முகத்துல தாங்க விழித்தீர்கள், என் முகத்துல விழிச்சீங்க, கெட்ட சகுனம் அப்படின்னு நினைச்சிட்டு போனீங்க, நல்ல வேட்டையெல்லாம் கிடைச்சு போச்சு. என் முகத்துல விழித்ததாலே, என்ன பார்த்ததாலே உங்களுக்கு அல்லாஹ்வுத்தால நிரப்பமான வேட்டைகளை கொடுத்துட்டான். ஆனா நான் உங்க முகத்துல தானே விழிச்சேன், எனக்கு ஏன் ஜெயில் தண்டனை கேட்டேன்? நான் உங்க முகத்துல தானே விழுந்தேன், என்னை பார்த்தது கெட்ட சகுனம் என்று இருக்குமானால் உங்களுக்கு வேட்டை பொருள் கிடைத்திருக்க கூடாது, உங்களுக்கு அழகான வேட்டைகள். நான் உங்களை பார்த்தது நல்ல சகுனமா கெட்ட சகுனமா, எனக்கு ஜெயில் தண்டனை ஏன்னு கேட்டார். அரசர் பார்த்தாரு, இவருக்கு நம்ம பதில் சொல்லக்கூடாது, போபால் ஆளை பாஸ் பண்ணி வெளியில் அனுப்பி வச்சுட்டார். உலகத்திலே அன்பர்களே, நம்முடைய பிழகீனம் ஹாத்தமுல் அம்பியாய் வல் முர்சலீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனக்கு ஏற்படும் துன்பங்களும் துயர்களும் காலில் குத்துகின்ற முட்களும் கூட உன் பாவத்தின் பரிகாரம் என்று ஒரு கட்டத்தில் இப்படி உணர்த்துவார்கள். அப்படியானால் நான் சொன்னதை போல் நம்மை சோதிப்பது அல்லாஹ்வுக்கு ஒரு பெரிய இன்பம் இல்லை, இன்னொரு பக்கம் நமக்கு கஷ்டம் கொடுப்பது அவனுக்கு விருப்பமும் இல்லை. மாயஃபாலுல்லாஹு பிஅஸாபிக்கும், உங்களை துன்புறுத்தி அவனுக்கு என்ன லாபம்? உன் குடும்பத்திலே கஷ்டத்தை கொடுத்து என்ன லாபம்? உன் மனைவி உனக்கு பிடிக்காதவனாக கொடுத்து அவனுக்கு என்ன லாபம்? உன் தொழிலை முடக்குவதில் அவனுக்கு என்ன லாபம்? உன் பிள்ளைகள் உனக்கு மீறி நடப்பதாக ஆக்கிவிட்டு அவனுக்கு என்ன லாபம்? உன்னை கீழே படுக்க வைத்து அவனுக்கு என்ன லாபம்? உன் கையை உடைத்தவனுக்கு என்ன லாபம்? அனைத்தும் நடக்கிறது. அவன் எப்போதும் நமக்கு அன்பார்ந்தானே என்று ஹதீஸ் உணர்த்துகிறது. அவன் உங்களை வேதனைப்படுத்துறது அவனுக்கு ஒரு லாபம் இல்லை. அப்படியானால் இந்த வேதனை ஏன் நடக்கிறது? அல்லாஹ் இப்படியும் ஒரு செய்தி சொன்னான், மா அஸாபக மின் ஸய்யிஅத்தின் ஃபமின் நஃப்ஸிக், உனக்கு ஏற்படும் கஷ்டங்களில் பலது அது உன் கை செய்த விளைவுகளால் ஏற்படுகிறது, உன்னாலதான் உனக்கு கஷ்டங்கிறான். இப்ப ரெண்டு காரணத்துல நமக்கு கஷ்டம் வர்ற நேரம் ரெண்டு நேரம். ஒண்ணு, அந்த சூஃபியின் மகள் சொன்னதை போல், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை போல், ஒரு மீனுக்கு கூட எப்போது வேதனை, அது ரப்பை மறக்கிற போது. நாம் எப்போது ரப்பை மறக்கிறோமோ அப்போதுதான் தொழிலிலே முடக்கம், அப்போதுதான் வாழ்விலே கஷ்டம், அப்போதுதான் அங்கே ஆக்சிடென்ட், அப்போதுதான் அங்கே காலிலே அடி, அப்போதுதான் நம்முடைய மனைவி நமக்கு மாற்றமாக போகிறார். எங்கே சோதனை நடக்குமோ அதற்கு முன்பு நீ ரப்பை மறந்த இடமாக இருக்கும் என்று சொன்னவர்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது, நீ செய்த பாவத்தால் இந்த சோதனை நடந்தது. அப்பமும் அல்லாஹ் நம் மீது அந்த சொன்ன இடைவெளி இல்லாமல் பொழிந்து கொண்டிருக்கிற மழை போல் அவன் ரஹ்மத்தை செய்கிறான், அப்போதும் ரஹ்மத்தை செய்கிறான். கீழே விழுந்த போது, ஒரு கல்லு தட்டி விழுந்த போது பாவத்தை மன்னிச்சிடறான். இல்லன்னா அந்த பாவத்திற்கு அவன் பரிகாரம் கொடுத்தா நம்ம தாங்க முடியாது. அங்கேயும் தண்டனையை கொடுத்து ரஹ்மத்து தான் செய்கிறான், அன்பை தான் காட்டுகிறான். நான் சொன்னேன், முஹம்மது இப்னு வாசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போய் பார்த்துட்டோம்னா, அவங்க வாழ்க்கையை படிச்சிட்டோம்னா எங்களுக்கே ஒரு நிம்மதியும். நாங்க இமாம் கஸாலி சூஃபி உலகத்தினுடைய வரலாற்றில் மிகப்பெரிய இடம் பெற்றவர்கள், பல்லாயிரம் சூஃபிகளை உருவாக்கியவர்கள், மிகச்சிறந்த அறிவின் சிகரம் அல்லாமா முஹம்மது இப்னு வாசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க எப்படி அல்லாஹ்வோட நடந்துகிட்டாங்கன்னு பார்த்தா எங்களுக்கு சில கஷ்டங்கள் கூட லேசாயிருதுன்னு நாங்க இமாம் கஸாலி. ஒரு கட்டத்தில் அவங்க 40 ஆண்டுகள் ஜமாத்தை, தக்பீரை, தஹ்ரீமாவை விட்டதில்லை. அப்படிப்பட்டவங்க ஒரு நாள் சுபூ தொழுகைக்கு வரலன்னோட மக்கள் பூரா அவங்கள வந்து சந்திக்க வர்றாங்க. வந்து சந்தித்து கேட்ட எல்லோரும், என்ன இன்னைக்கு உங்களை காணல, ஆச்சரியமாக. அப்போதுதான் தெரிந்தது, அவங்க காலில் ஒரு பெரிய கொப்பாலம் கட்டி, அந்த கட்டி வீக்கமாகி எவ்வளவு பெருசு, இவ்வளவு பெரிய வீக்கமாகி அதுல இருந்து சீல் வடியுது. இப்ப எல்லாருக்கும் என்ன ஆச்சரியம், நேற்று இஷா வரையிலும் வந்திருக்கிறார்கள் இந்த கட்டியோடு, இந்த காலோடு நடக்கவே முடியாது, அவ்வளவு கனமாக வீக்கம். இப்ப அது சீல் சலமாக வடிந்த போது சுபுக்கு வரல. அப்ப எல்லாரும் அனுதாபப்பட்டாங்க, தங்களுக்கா இவ்வளவு பெரிய சோதனை, ஒரு நிமிடம் கூட ரப்பை மறக்கவில்லையே, இப்படி ஒரு சோதனையான்னு கேட்ட போது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை நம்ம இதயத்திற்கு இதமாக இருக்கும். ஷக்கருத்துல்லாஹ முந்து ஹரஜத், இந்த கட்டி என்றைக்கு புறப்பட்டதோ அன்று முதல் அல்லாஹ்வுக்கு நான் நன்றி சொல்கிறேன் என்றார்.
சோதனையிலே சகிப்புத்தன்மையோடு ஏற்றுக்கொள்வது ஒன்று இருக்கிறது. அதை தாண்டி சில பெரியார்கள் வாழ்கிறார்கள். சோதனையின் போது அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்கிறவர்கள். அவங்க சொன்னாங்க, ஷக்கரத்துல்லாஹ முன்து ஹரஜத், இந்த கட்டி என்றைக்கு புறப்பட்டதோ அன்று முதல் இன்று வரையிலும் ரப்புக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னு கேட்டபோது நான் சொன்னேன் இல்லையா, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவன் சோதனை கொடுக்கிற போது கூட அவன் தொடர்ச்சியான நியாமத்து நம்ம மீது இருந்து கொண்டே இருக்கிறார். ஒரு துன்பத்திலும் 4 இன்பம் இருக்கும். அவங்க சொன்னாங்க, இது லம் தஹ்ருஜு ஃபி ஐனி, இந்த கட்டி என் கண்ணில் புறப்படாமல் இங்க புறப்பட வச்சானே அல்லாஹ். அவன் நினைச்சா கண்ணில் வந்திருக்குமே இந்த கட்டி. இத்தனை பெரிய கட்டி கண்ணில் வந்தால், முகத்தில் வந்தால் என் நிலை என்ன? அங்க வர வைக்க சக்தி இருந்தும் இங்கதானே மாற்றி வைத்தான். அவன் கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றிலும் நம் மீது அவன் சில நேரங்களிலே சிறிது கஷ்டமா தெரியும். அப்போ நான் சொன்னது ஞாபகத்தில் இருக்கணும், அவன் முடிவும் தீர்ப்பும் எப்போதும் குறைகள் கொண்டு பார்க்க கூடாது. அவன் தீர்ப்பில் நாம் பொருத்தமில்லாத நிலையில் இருக்கவும் கூடாது. அவனை குறை சொல்லும் வாழ்க்கையிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவன் தீர்ப்பு எப்போதும் அழகானது, அவன் தீர்ப்பு எப்போதும் சரியானது. எனவேதான் இமாம் ஷாஃபிஈ பேசுங்கள் என்றார்கள். அலைஸல்லாஹு பி அஹ்கமில் ஹாகிமீன், தீர்ப்பளிப்பவர்களில் அல்லாஹ் அழகானவன் இல்லையா? பலா, ஆம் என்று சொல்லுங்கள். அப்ப அவன் தீர்ப்பு அழகானது, நமக்கு இப்ப பிடிக்கல. இன்னொன்னு அந்த அழக விளங்க தெரியல. இன்னொரு காலம் வரும் குறை சொன்ன இந்த நாவு புகழும். எனவே ரப்பை எப்போதும் குறை சொல்லக்கூடாது. அவன் தீர்ப்பில், அவன் முடிவில் பொருத்தத்தை வெளியாக்க வேண்டும் என்பதும் உங்களுடைய கவனத்தில் நான் சொல்வேன். அன்பர்களே, ஆன்மீகத்தில் உச்ச இடத்தில் வாழ்ந்த பெரியார்கள் அல்லாஹுவின் மீது எப்போதும் சந்தோஷத்தை கொண்டே நடந்திருக்கிறார்கள். அவன் எதை செய்தாலும் ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அதை திருப்திப்பட்டிருக்கிறார்கள். காத்தமுல் அன்பியாய் வல் முர்சலீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்த பிமா கஸமல்லாஹு லக், அல்லாஹ் உனக்கு எதை தீர்ப்பளித்தானோ அதை பொருந்திக்கொள். நான் அடிக்கடி அல்லாஹ்வுடைய துஆவை இப்படி கேட்கிறது, யா அல்லாஹ், நான் உங்களை என்ன கேட்கிறதுக்கே வெட்கமாக இருக்கிறது. நீ கொடுத்து கொண்டே இருக்கிறாய். எவ்வளவு கொடுத்தாய், எவ்வளவு கொடுத்தாய். என்னோடு பிறந்தவர்கள் இருக்கிறார்கள், என்னை ஆலிமாக்கினாய், கல்வியை கொடுத்தாய், ஹாஃபிஸாக்கினாய், எனக்கு மார்க்கத்தை கொடுத்தாய், பல பேர்களை உருவாக்க தௌஃபீக் செய்தாய், என்னை நீ பேச வைத்தாய், பல பேர்களை கேட்க வைத்தாய். என்ன செய்யவில்லை? அழகான மனைவியை கொடுத்தாய், அழகான பிள்ளைகளை கொடுத்தாய். ரப்பே, கேட்பதற்கு வெட்கமாக இருக்கிறது, நீ கொடுத்ததற்கே நான் இன்னும் நன்றி சொல்லி முடிக்கவில்லையே. யோசிக்க சொல்கிறேன். ஒவ்வொருவர்களும் தங்களோடு ரப்பு நடந்து கொள்வதை பாருங்கள். அவன் அழகாகவே நடக்கிறான், அவன் திருப்தியாகவே நடக்கிறான். உங்களை சந்தோஷப்படுத்துவது அவன் நோக்கம், உங்களை சந்தோஷப்படுத்துவது. என் ரப்பு என்னோடு அழகாக நடந்தான் நீங்கள் சொன்னால் அவன் சந்தோஷப்படுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, சில பேர் நோய் வந்தா 4 பேர்ட்ட சொல்றாங்க, அவன் கஷ்டமா இருக்கு, ராத்திரி பூரா தலைவலி, ராத்திரி எழுந்திருச்சு நடக்க முடியல, காலையில கொஞ்சம் பிரஷர் கூடிச்சு, அதனாலதான் சுபூஹ் தொலை வரல அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, அல்லாஹ் சொல்லுகிறான், மலக்குகளை கூப்பிட்டு, அவன் என்னவெல்லாம் தவறு செய்தான், அவன் என்னவெல்லாம் தவறு செய்தான், எப்படியெல்லாம் எனக்கு மாற்றமாக நடந்திருக்கிறான். உங்களை கூப்பிட்டு நான் சொன்னேனா? இல்லையே. நான் ராத்திரி ஒரு தலைவலியை கொடுத்தேன், ஊரெல்லாம் சொல்லி தெரிகிறான். அப்பமாவது 4 பேருக்கு சொன்னான். இன்னைக்கு செல்போன்ல 100 பேருக்கு சொல்றான். காலையில் எஞ்சோன்னு போன் அடிச்சு, காக்கா உங்களுக்கு தெரியுமா ராத்திரி பூரா பிரஷர் கூடி கஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்னு 10 பேருக்கு இல்ல 100 பேருக்கு போன் பண்ணி சொல்றான். அல்லாஹ் வருத்தப்படுகிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் கொடுக்கும் துன்பத்தை ஊரெல்லாம் சொல்லுகிறான், அவன் எனக்கு கொடுத்த கஷ்டத்தை நான் யாரிடத்திலும் சொல்லவில்லையே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். எனவேதான் கித்மானு முசீபா, கஷ்ட நஷ்ட முசீபத்து வந்து அதை மறைக்கிறது சுன்னத். 4 விஷயத்தை மறைக்கிறது சுன்னத், 4 சொல்றதுக்கு இல்ல. சோதனை, கஷ்டம், நோயை மறைக்கணும். டாக்டர்கிட்ட சொல்லலாம், வீட்டம்மாட சொல்லலாம், ஊரு பூரா சொல்றது அல்லாஹ் விரும்பல. அவன் கொடுக்கக்கூடியதை பொருந்திக் கொள்வது மாத்திரம் அல்ல, அவனோடு எப்போதும் நாம் சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதை அவன் விரும்புகிறான். அவன் சோதனையிலும் நம் மீது எப்போதும் அன்பு வைத்திருக்கிறான் என்பதை மறந்து விடாதீர்கள். அதற்கு அபுல் கைருல் மக்ரிபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹஜ்ஜுக்கு வந்தாங்க. ஹஜ்ஜை முடிச்சிட்டு மதீனா ஜியாரத்துக்கு வர்றாங்க. எனக்கு தரப்பட்ட நேரத்தில் மிகச்சரியாக முடிப்பேன். என்னுடைய அருமை நண்பர் மௌலானா சதீதுத்தீன் பாக்வி ஹதரத் அவர்கள் வந்து விட்டார்கள். உலமாக்கள் நிரம்பிய இந்த மஜ்லிஸ். எனவே இங்கே பேசப்படும் செய்திகள் நாம் முயற்சி செய்தோ எழுதியோ கொண்டு வந்து பேசுவதல்ல.
அல்லாஹ் எதை வெளிப்படுத்துவானோ அதை பேசுகிறோம். உங்கள் வாழ்க்கையில் இது பதிவாகட்டும். இன்று முதல் இது வாழ்க்கையாக மலரட்டும். அல்லாஹ் நமக்கு தௌபீக் செய்வானாக. எப்போதும் அல்லாஹ்வின் மீது சந்தோஷங்களை வெளிப்படுத்துங்கள். இன்றைக்கு ஆன்மீகம் என்ற பெயரால் எதையெல்லாமோ சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை, அழகான ஆன்மீகம். உங்கள் ரப்பை புரிந்து கொள்ளுங்கள். அவன் எவ்வளவு அழகானவன் என்று புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹு ஜமீல் யுஹிப்புல் ஜமால். அல்லாஹ் அழகானவன். நீங்க அழகா இருப்பதை விரும்புகிறான். நீங்கள் முடியை சரி செய்வதை விரும்புகிறான். அழகான டிரெஸ் அணிவதை விரும்புகிறான். நான் செருப்பு அழகா இருக்கணும் ஆசைப்படுறேன். அது பெருமையா என்று கேட்ட போது சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ அழகா செருப்பு போடுறதை அல்லாஹ் விரும்புகிறான். அவன் அழகானவன் என்றார்கள். என் செருப்பு கூட அழகா இருக்கணும் என் ரப்பு விரும்புகிறான். என் தொப்பி அழகா இருக்கணும் என் ரப்பு விரும்புகிறான். என் வாழ்க்கையை அழகாக்க அவன் ஆசைப்படுகிறான். அவனை விட ஒரு அன்பாளன் இந்த மண்ணில் உண்டா? நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே. அவன் மீது குறைபட்டுக் கொள்ளாதீர்கள். அவன் முடிவை நொந்து கொள்ளாதீர்கள். கஷ்டங்கள் நடக்கலாம், சோதனைகள் வரலாம். நாம் காரணமானவர்கள். நாம் அவனை மறந்திருக்கிறோம். அங்கே சோதிக்கப்படுகிறோம். ஏதோ தவறு செய்திருக்கிறோம், சோதிக்கப்படுகிறோம். இன்னொன்று, நம்மை பரிசுத்தமாக்க நினைக்கிறான், சோதனை தருகிறான். நபிமார்களை விடவா இந்த உலகத்தில் சோதனை சந்தித்தவர்கள் மிக புனிதமானவர்கள் இல்லையா? எனவே ரப்பின் நிஅமத்துக்கள் நம் மீது தொடர்ச்சியாக கடல் அலைபோல் வந்து விழுந்து கொண்டிருக்கிறது. எனக்கும் செய்கிறான், என் பிள்ளைகளுக்கும் செய்கிறான், நமது குடும்பத்திற்கும் செய்கிறான். அவனுடைய உபகாரம் இல்லை என்றால் ஒரு வினாடி வாழ முடியாது. அல்லாஹ் நமக்கு தௌபீக் செய்வானாக, சரியாக நடக்க செய்வானாக. அவன் விஷயத்தில் எப்போதுமே அழகான முடிவை எடுக்க தௌபீக் செய்வானாக. அவன் முடிவு அழகானதுதான் என்பதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை நசீபாக்குவானாக. ஹஜ்ரத் அபுல் கைருல் மக்ரிபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹஜ்ஜுக்கு வந்தாங்க. ஹஜ்ஜுடைய காலம் முடிஞ்சு போச்சு. மதீனா ஜியாரத்துக்கு வர்றாங்க. கொண்டு வந்த உணவெல்லாம் தீர்ந்து போச்சு. ஒண்ணுமே இல்லை. ஒரு பெரிய மகானவங்க, மிகச்சிறந்த ஆஷிகுர் ரசூல், பெருமானாருடைய பேரின்ப காதலர் அல்லாமா அபுல் கைருல் மக்ரிபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மதீனாவுக்கு வந்தாங்க. ஒரு நாள் 2 நாள் சாப்பிட ஒண்ணுமே இல்லை, ஒன்னும் இல்லை. ஒரு கவலம் உணவு கூட கிடைக்கல. ஆனா அந்த பெருமக்கள் ஒரு பழக்கம் யார்ட்டையும் கேட்கறது இல்லை. அல்லாஹ் நமக்கு தௌபீக் செய்வானாக. ஹயாத்து முடிகிற வரைக்கும் ரப்பை தவிர யார்ட்டையும் கேட்கக்கூடாது. பெருமானார் எங்களுக்கு செய்த வசியத், அல்லாஹ் தஸ்அல அஹதன் ஷையா, யாரிடத்திலும் எதையும் கேட்காதீர்கள். சாட்ட கீழே விழுது, அவங்க போய் இறங்கி எடுத்துட்டு வந்தாங்க. பின்னால வந்த சஹாபி எங்கிட்ட சொன்னா எடுத்து தந்திருப்பேனே, நான் நபி அவங்கள்ட்ட ஈமான் கொண்ட போது கரம் பிடித்து சொன்ன முதல் செய்தி, யார்ட்டையும் எதையும் கேட்கக்கூடாது, சாட்டையை கூட உங்கள்கிட்ட எடுத்து கேட்க நான் விரும்பலன்னாங்க. அப்படிப்பட்ட சஹாபிகள் நமக்கு வழிகாட்டிகள். அல்லாஹ் நமது வாழ்க்கையை பிரகாசமாக்குவானாக. ரப்பை தவிர நமது தேவைகளை கேட்கிறது இல்லை. தேவை இருப்பதை கூட இன்னொருவர் தெரிந்து கொள்வதை போல் நடக்காதீர்கள். நமக்கு தேவை இருக்குதுங்கிறத சூசகமா சொல்றது இல்ல. தேவை இருப்பத மாதிரி நம்ம நிலைமையை கண்டு கூட அறிஞ்சுக்கிடக் கூடாது. எனவே நீட்டா நம்ம இருந்துட்டோம்னா நம்மை விட இவங்க விசேஷமா இருக்கிறாங்கன்னு அவங்க விளங்குவாங்க. சஹாபாக்களுடைய ஏழ்மை நிறைந்த சஹாபிகளை குறித்து அல்லாஹ் சொன்னால், அவங்களை பார்த்தா நம்மை விட இவங்க எல்லாம் பெரிய செல்வந்தர்கள் என்று மற்றவங்க விளங்கிடுவாங்களாம். ஏழ்மையை காட்டக்கூடவில்லை என்பதுதான் நமக்கு பாடம். அபுல் கைருல் மக்ரிபி யார்ட்டையும் கேட்க மாட்டாங்க. 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, 5வது நாள் முடியல. இனிமேல் சாப்பிடவில்லை என்றால் நம்ம ஹயாத்து வாழ முடியாது. இன்னொரு பக்கம் இபாதத்து செய்ய முடியாது. இபாதத்து முடியாது. இபாதத்துக்கும் ஹயாத்துக்கும் சாப்பிட்டவர்கள், ஹயாத்திலும் இபாதத்திலும் பலகீனம் ஏற்படும் ஒரு முடிவு. 5ஆம் நாள் இஷா தொழுதுட்டு நபியினுடைய ஜியாரத்துல நிக்கிறாங்க. அப்ப சொன்னாங்க, அவங்க பெருமானாட்ட பேசுறாங்க, ஆஷிகுர் ரசூல் இல்லையா, நபியின் பேரின்ப காதலர் இல்லையா? நபிட்ட அன்னைக்கு பேசுறாங்க, பெருமானாருக்கு எல்லாமே தெரியுமே. அப்போது அவங்க பேசினாங்க, யா ரசூலல்லாஹ் மா துக்து ஹம்ஸத ஐயாமி, 5 நாள் நான் எதையும் சுவைக்கவில்லை. நபிட்ட சொன்ன வார்த்தை, 5 நாள் எதையும் நான் சுவைக்கவில்லை. ஆனா லைஃபுக்கல் லைலா யா ரசூலல்லாஹ், இன்று இரவு தங்களின் விருந்தாளியாக நான் வந்திருக்கிறேன். அப்பம் கூட எனக்கு ஏதாவது தாங்கன்னு கேட்கல. அனலைஃபுக்கல்லைலா, இன்று இரவு தங்கள் விருந்தாளியாக வந்திருக்கிறேன் சொன்னாங்க. அவ்வளவுதான், சொல்லிட்டு போயிட்டாங்க. மஸ்ஜிது நபவி உள்ள போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மெஹராபுக்கு பின்னால் ஒரு இடம் கிடக்கும். அங்க போய் படுத்திருக்கிறாங்க. அந்த மெஹராப் அன்றைக்கு எங்கே இருந்ததோ இன்றைக்கும் அதே இடத்தில் தான் இருக்கிறது.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்தில் மிஹ்ராப் எங்க மெம்பர் படி அந்த மெம்பர் எங்கே இருந்ததோ அங்கேதான் இன்றைக்கும் இருக்கு. அந்த மெம்பருக்கு பின்னால் போய் படுத்துக்கிட்டான். ராத்திரி தூக்கத்தின் போது சையதுனா அலியும் கர்ரமல்லாஹு வஜஹு வர்றாங்க. வந்து இவங்களை எழுப்புறாங்க. கும் வ ரசூலுல்லாஹி ஜா, எழுந்திருங்கள். யார? அபுல் கைருல் மக்ரிப, எழுந்திருங்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து கொண்டிருக்கிறார்கள். தூக்கத்தில் நடக்கு, கனவுல. உடனே எழுந்திருக்கிறாங்க. எழுந்திருத்து பார்த்தால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு வர்றாங்க. அவங்க பக்கத்தில் சித்தியக்குல் அக்பர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்துட்டு இருக்கிறாங்க. பெருமானார் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சையதுனா அலி இவர்களை எழுப்பி விட, தூக்கத்திலே இருந்தே இவங்க கனவுல தான், இது எல்லாமே விழிப்பல்ல, கனவில் எழுந்திருக்கிறாங்க. எழுந்திருக்க சொன்னதும் கனவுதான், எழுந்திருத்ததும் கனவுதான். பெருமானாரை பார்க்கிறாங்க கனவுல. அல்லாஹ்வுடைய ரசூல் பக்கத்துல வந்தவன கட்டி அணைக்கிறாங்க, முத்தம் கொடுக்கறாங்க. பெருமானார் கையில ரொட்டி கொண்டு வந்தாங்க. அந்த ரொட்டியை கொடுத்து சொன்னாங்க, குல், சாப்பிடுங்கள் என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன போது அந்த ரொட்டியை வாங்கி சாப்பிட்டாங்க. இன்னும் சாப்பிடுங்கள் என்கிறார்கள், இன்னும் சாப்பிடுங்கள் என்கிறார்கள். அழகாக சாப்பிட்டாங்க. காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்தாளிகளை கவனிப்பதில் அத்தனை அழகானவர்கள். அவ்வளவு அருமையாக அதை குறித்து சொன்னாங்க. மன்கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் தைஃபா, எனக்கு தரப்பட்ட நேரத்தில் ஒரு நிமிடம் பிந்தாம நிறைவு செய்வேன். அது உண்மை இல்லையா? ஹதரத் இருக்கிறாங்க, கரெக்டா முடிச்சா மற்றவங்களுக்கு ஃபாயிதாவா இருக்கும். மன்கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் தைஃபா. இமாம் புகாரி இந்த ஹதீஸை பதிவு செய்றாங்க, இமாம் முஸ்லிம் பதிவு செய்றாங்க. அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பியவர்கள் விருந்தாளிகளை சங்கைப்படுத்துங்கள். எங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளியை நான் கண்ணியப்படுத்துறது என்னுடைய ரப்போடு எனக்கு இருக்கிற ஈமானின் அடையாளம், என் மறுமையோடு எனக்கு இருக்க ஈமானின் அடையாளங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப விருந்தாளி உங்க வீட்டுக்கு வருகிறார் என்று சொன்னால் நீங்க கொடுத்து வச்சவங்க நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரெண்டு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னாங்க. விருந்தாளி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நம்ம கொடுத்து வச்சவங்க, ரெண்டு பாக்கியம். ஒண்ணு, அவங்க வருவதால் அவங்களுடைய ரிஸ்க அவங்க கொண்டு வர்றாங்க. நம்ம நினைப்போமா இல்லையா, அவருக்கு நம்ம அதை கொடுத்தோம் இதை கொடுத்தோம், அந்த பெருமைக்கு இடம் கொடுக்கல. அவர் ரிஸ்கை அவர் கொண்டு வருகிறார். இரண்டாவது, அவர் வந்துவிட்டு விடை வருகிற போது உங்கள் குடும்பத்தார்கள் அனைவர்களின் பாவங்களையும் சுமந்து செல்கிறார். உங்க வீட்டுல எல்லாருடைய பாவம் மன்னிக்கப்படுது. ஆனா சில பேர் விருந்தாளியை பக்குவமா கலட்டி விட்டுறது. மதியம் 2 மணிக்கு வந்திருப்பார். வந்த உடனே நீங்க உங்களை பார்த்தா சாப்பிட்டு வந்த மாதிரி தெரியுது, அவர் சாப்பிடவா செய்வார். இனிமே இந்த வீட்டுல நம்ம சாப்பிடுவாரான்னு கேட்டேன். அவர் சாப்பிடாம வந்திருப்பார், சாப்பிட்டு வந்த மாதிரி தெரியுதேன்னு சொல்லி ஆளை எப்படியாவது கலட்டி விடுறது நிறைய பேர். சில பேர் நம்ம வீட்டுல எல்லாம் சாப்பிடுவாங்களா, முடிஞ்சு போச்சு கதை. அந்த விலங்கல்ல, அதனுடைய பாக்கியத்தை புரியல. அது மிகப்பெரிய நசீப். எங்க வீட்டுக்கு யாராவது ஒருத்தன் விருந்தாளியை போட்டு ஒரு தடவை ஒரு மௌலானா வந்தாங்க. வந்த போது ஹதரத் கட்டாயமா சாப்பிடணும். அவங்க சொன்னாங்க, எனக்கு இப்ப தேவையில்லை அது சாப்பாடுனா. நான் சொன்ன, உங்களுக்கு சாப்பாடு தேவையில்லை, எனக்கு நீங்க தேவை, எனக்கு விருந்தாளி தேவை. ஏன்னா உங்களால் என் பாவம் மன்னிக்கப்படணும், என் மனைவி பாவம், என் பிள்ளைகள் பாவம், என் குடும்பத்திலிருந்து மொத்த பாவம் வெளியில போகணும் அப்படின்னு சொன்னேன். அவர் ஆச்சரியப்பட்டு போனார். என்னுடைய காலத்தில் ஓதிய நண்பர் ஆச்சரியப்பட்டு போனார். என்ன அது சொல்றீங்க? இல்ல மௌலானா, நீங்க எங்க வீட்டுல சாப்பிட்டா எல்லாருடைய பாவத்தை நீங்க தூக்கிட்டு போயிடுவீங்க. என்ன சொல்றீங்க? நான் சுமந்துட்டு போவேன், என் பாவத்தை எங்க கொண்டு போட? இல்ல இல்ல, நீங்க வந்துட்டு போறதுனால எங்க பாவம் மன்னிக்கப்படும். என்னுடைய நண்பர், சக நண்பர், நீங்கள் வந்து போவதால் எங்க பாவம் மன்னிக்கப்படுது. எங்க வீட்டுல கட்டாயப்படுத்தி அவரை சாப்பிட வைத்தேன். விருந்தாளிகள் வந்தா பெரிய பாக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவெல்லாம் சொன்னவர்கள் இல்லையா? சாப்பிடுங்கள் சாப்பிடுங்கள் என்று கட்டாயப்படுத்த ஹதரத் அபுல் கைருல் மக்ரிபி சாப்பிட்டுட்டு கடைசியா பாதி ரொட்டி சாப்பிட்டாங்க. பாதி ரொட்டி கையில வச்சிருக்காங்க. சொன்னாங்க, போதும் நாயகமே, முடியல, வயிறு நிரம்பிட்டு. இது கனவுல நடக்கு. நான் உங்க விருந்தாளின்னு சொன்னாங்க பத்தியலா, அந்த விருந்தாளிக்கு விருந்து கொடுக்கிற ரசூலுல்லாஹ் கனவுல வந்து கொடுத்துட்டாங்க. ஃபுல்லா வயிறு நிரம்பி அப்படியே தூங்கிட்டாங்க. தூக்கம், இது எல்லாமே தூக்கம். எழுந்திருச்சதும் தூக்கம், ரொட்டி சாப்பிட்டதும் தூக்கம். காலையில் கொஞ்ச நேரத்துல முழிப்பு வந்துச்சு. விழிச்சு பார்த்தா வயிறு நிரம்புற மாதிரி இருக்கு. நம்ம கனவுல சாப்பிட்டா காலையில பசிக்காதா? பசிக்கும்ல. கனவுல சாப்பிட்டோம்னா காலையில பசிக்கும், கூட கொஞ்சம் பசிக்கும். ஆனா பசிக்கிற வயிறு நிரம்பி இருக்குது. 5 நாள் சாப்பிடல, வயிறு ஃபுல்லா இருக்குது. அதை விட ஆச்சரியம், அவங்க சொன்னாங்க, இன்னும் பாதி ரொட்டி என் கையில் இருந்தது. பாதி ரொட்டி சாப்பிட்டேன், பாதி மிச்சம் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் கொடுத்துட்டு போயிட்டாங்க. காலையில் எழுந்திரித்து பார்த்த போது பாதி ரொட்டி கையில இருக்குது. எல்லாருக்கும் காட்டினாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் கொடுத்த ரொட்டியில் பாதி மிச்சம் இருக்கு, கையில இருந்துச்சு. நிஜ வாழ்க்கை இது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்தால் என்னையே பார்த்தாங்க நபி சொன்னாங்களே, அது ஹக்கானது, உண்மையானது. அல்லாஹ் ஹயாத்துல பல தடவை அவங்கள பார்த்து பேரின்பம் பெறும் தௌஃபீக் செய்வானாக. இங்கே நான் புரிய சொல்வேன், அல்லாஹுவையும் ரசூலையும் உண்மையாக நீங்கள் ஏற்றுக்கொள்கிற போது, அவங்க ரெண்டு பேரையும் சரியாக அறிந்து கொள்கிற போது, நம்முடைய தேவைகளை அவர்களிடத்தில் சொல்கிற போது, மற்றவர்களிடத்தில் மறைக்கிற போது, அவங்க கொடுக்கிற துன்பங்களை தாங்கிக் கொள்கிற போது, அல்லாஹ் நம்மிடத்தில் அழகாக நடக்கிறான், ஆச்சரியமாக நடப்பான், வியப்போடு நடப்பான். சில விஷயங்களை நமக்கே ஏற்றுக்கொள்ள முடியாது, அவ்வளவு வியப்புகள் நமது வாழ்க்கையில் நடக்கும். நான் ஒரு பெரிய வலியுள்ளா இல்லை, நான் ஒரு பெரிய மகான் இல்லை, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். எப்போது நீங்கள் அழகான மனிதர்களாக வாழ்கிற போது, அல்லாஹ்வோடு சரியான உறவுகளை வளர்த்துக் கொள்கிற போது, அல்லாஹ்வின் எந்த முடிவிலும் அவன் மீது வருத்தப்படாமல் இருக்கிற போது. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உங்களில் யாரும் மௌத்தாகும் போது அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் இல்லாமல் மௌத்தாக வேண்டாம். லா யமூத்துன் அஹதுக்கும் இல்லா வஹுவ யுஹ்சினு ظن பில்லாஹ். அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டு மௌத்தாகுங்கள். அல்லாஹ் அந்த மௌத்தையும் அந்த வாழ்வையும் நசீபாக்குவானாக. வாழ்க்கை பூராவும் சரியா நடக்க செய்வானாக. நொடி பொழுது கூட அவனை மறக்க முடியாத அன்பர்களே. அவன் நியாமத்தை வாரி வாரி இறைக்கிறான். என்னை பாதுகாக்கிறான், பயணத்தில் பாதுகாத்தான், என் வாகனத்தை பாதுகாத்தான், நான் வந்ததால் என்னோடு இருந்தவர்களை பாதுகாத்தான், நான் துஆ செய்ததால் நான் மாத்திரமல்ல, என் பஸ்ஸில் இருந்த 40 பேர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தான். பெருமானார் சொல்வார்கள், ஆயத்துல் குர்சியை ஓதிவிட்டு படுக்க வேண்டும், உன் சுற்றி இருக்கிற 40 வீட்டுக்கு பாதுகாப்பு என்று ஹதீஸுக்கு விளக்கத்தை நான் படித்தேன். அப்படியானால் என்னை கொண்டு எத்தனையோ உயிர்களை பாதுகாக்கிறான். அவன் என்ன நியாமத்து செய்யவில்லை? சாப்பிட வைத்தான், சாப்பிடுவதற்கு உணவை கொடுத்தான், உண்ட உணவை ஜெரிக்க செய்தான், ஜெரித்த பின்னால் வாழ வைத்தான். சாப்பிடுற உள்ள போகல, என்ன செய்ய முடியும்? உள்ள போனது ஜெரிக்கல, என்ன செய்ய முடியும்? அன்பர்களே, வாழ்க்கை பூராவிலும் அவன் நியாமத்துக்கள் நம்மோடு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியான மழை போல் அவன் பொழிந்து கொண்டிருக்கிறான். நொடியும் அவனை மறக்கக்கூடாது, கனவிலும் கூட மறக்கக்கூடாது, மாறு செய்யக்கூடாது. அவன் சிந்தனையிலும் நினைவிலும் வாழ வேண்டும். அவன் முடிவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சும்மா ஏற்றுக்கிறது இல்லை, அவன் தீர்ப்பு அழகானது என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் எப்போதுமே அழகாக நடக்கிறான். அந்த அழகும் அந்த முடிவும் நல்லது என்பது இப்போது தெரியாது. காலப்போக்கில் என் மருமகள் கெட்டவள் என்று சொன்ன மாமனார் என் மருமகளை போல் ஒரு மருமகள் இல்லை என்று சொல்ல வைப்பான். அல்லாஹ் இன்றைக்கு கெட்டவளாக காட்சியளிப்பார். அவள் அல்லாஹ்வின் முடிவில் அழகானவள் என்பதால் நாளை ஒரு நாள் அழகானவள் என்பதை நம்முடைய நாவையே கொண்டு பேச வைப்பான். அல்லாஹ் இன்றைக்கு எனக்கு ஒரு முடக்கம் ஏற்பட்டிருக்கும், நாளை சொல்வோம், அப்படி ஒரு முடக்கம் வரப்போது அன்னைக்கு நல்லா இருக்கிறேன் என்று சொல்வோம். புரிந்து கொள்ளுங்கள், அவன் முடிவு அனைத்தும் அழகானது, அவன் தீர்ப்பு சரியானது. அதை விளங்கும் அறிவும் ஆற்றலும் ஏற்றுக்கொள்ளும் இதயமும் அல்லாஹ் எப்போதும் நசீபாக்கி தருவானாக. வாழ்க்கை பூராவும் அவன் தொடர்பில் வாழச் செய்வானாக, அவன் சிந்தனையில் வாழச் செய்வானாக. விடும் மூச்சிலும் அவன் சிந்தனையை தருவானாக, எழும் பேச்சிலும் அவன் சிந்தனையை தருவானாக. அவனை சதாவும் மூச்சால், நாவால், கல்பால் அவனை திக்ர் செய்ய தௌஃபீக் செய்வானாக. நான் சொன்னதை போல் நமது பெரியார்கள், நமது சூஃபிகளும் ஞானிகளும் அவனோடு எப்படி ஒரு சில நிமிடங்களை முராகபா என்ற பெயரால் அவனோடு தங்களை முழுசாக அர்ப்பணித்தார்களோ, அப்படி ஒரு அர்ப்பணிப்பு தன்மையையும் அவனை புரிந்து கொள்வதற்கும் இதயத்தை சமாதானப்படுத்துவதற்கும் அப்படி ஒரு வாய்ப்பினையும் அல்லாஹ் இன்று முதல் நாம் தொடர தௌஃபீக் செய்வானாக. ஹயாத் வரையிலும் முடங்கிவிடாமல் வாழச் செய்வானாக. எதிரிகளின் சூழ்ச்சிகளில் இருந்து பாதுகாப்பானாக, பொறாமைக்காரர்களை விட்டு பாதுகாப்பானாக, மதரசாக்களை, மஸ்ஜிதுகளை பாதுகாப்பானாக, கான்காக்களை பாதுகாப்பானாக, பெரியார்களை, தீனுடைய உலமாக்களை பாதுகாப்பானாக, ஷரியத்தை பாதுகாப்பானாக. இறுதி மூச்சு வரையிலும் முஃமினாக வாழச் செய்வானாக, ஷாக்கிராக வாழச் செய்வானாக. விடும் அத்தனை நேரங்களிலும் அவனுடைய சிந்தனை மறக்காமல் இருக்க செய்வானாக. நாம் பெற்ற பிள்ளைகளின் எதிர்காலத்தை ஜொலிக்க செய்வானாக. நம்முடைய கரம் பிடித்த மனைவியர்களின் வாழ்வை கடைசி வரையிலும் நிம்மதியோடும் ஆரோக்கியத்தோடும் அல்லாஹ்வின் நினைவோடும் ஆக்கி வைப்பானாக. நமது பிள்ளைகளின் உலக மார்க்க கல்வியில் பறக்க செய்வானாக. நமது பிள்ளைகளுக்கு வயது வருகிற போது பொருத்தமான ஜோடிகளை வழங்குவானாக. அவர்களின் திருமண வாழ்க்கையில் பறக்க செய்வானாக. குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. ரசூலின் வழி நின்று வாழச் செய்வானாக. கணவன் மனைவியை, மனைவி கணவனை புரிந்து கொண்டும் விட்டுக் கொடுத்தும், ஒருவரின் உணர்வுக்கு இன்னொருவர் மதிப்பளித்தும், ஒருவர் இன்னொருவரோடு இன்பத்தில் முழுசாக பங்கு கொண்டும் வாழ தௌஃபீக் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி, மக்கள், உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி
ஹாத்தமுல் அம்பியாயி வல் முர்சலீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு இங்கே புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உலமாக்கள் மாத்திரமல்ல சமூகம் தந்திருக்கிற அத்தனை உலமாக்களையும் ஜமாத்து பெருமக்களுக்கு சொல்வோம், உலமாக்களின் சகவாசத்தில் வாழுங்கள், உலமாக்களின் தொடர்பில் வாழுங்கள், உலமாக்களை கண்ணியப்படுத்தி வாழுங்கள், உலமாக்களின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு வாழ்வது, உலமாக்களை மதிப்பது மாத்திரமல்ல அவர்களின் எல்லா நிலைகளிலும் பங்கு கொள்பவர்களாக நீங்கள் இருக்கும் போதெல்லாம் மிகச்சிறப்பான நசீபை அல்லாஹ் வழங்குவான் என்றும் சுப செய்தி சொல்லி உலமாக்களின் நல்ல துஆவை ஆதரவைத்து உங்கள் எல்லோருடைய துஆவையும் ஆதரவைத்து என் வார்த்தைகளை உபதேசங்களை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.